பீக்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். பீக்கங்காயோட தோலெல்லாம் நம்ம செதுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து சூடு ஏறட்டும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பீக்கங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பீக்கங்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா வதப்படுற அளவுக்கு வதக்கிட்டே இருப்போம். இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வதப்பட்டுடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுற வரைக்கும் ஆற வைக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆற வச்சதை மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ நல்லா அரைக்க வேண்டியதுதான். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிப்போம். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ சுவையாக சூப்பராக ஹெல்த்தியான பீக்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேற ஒரு சூப்பரான ஹெல்த் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். ஆரோக்கிய ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.